ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாகிஸ்தான் பஹல்காம் சம்பவம் தொடர்பாக கத்தியின்றி ரத்தமின்றி 10 தரமான சம்பவங்களை பண்ணியிருக்காங்க. இதன் மூலமாக கதி கலங்க வச்சுருக்காங்க பாகிஸ்தானை. அதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். இந்த தீவிரவாத தாக்குதலை எடுத்து இந்தியா ஒரு குண்டு கூட போடலை, ஒரு ஏவுகணை போடலை, அல்லது சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் எதுவுமே பண்ணலை. ஆனால் அவங்கள நிலைக்குலையாக வச்சுருக்காங்க. பாகிஸ்தானோட சுற்றுலாத்தலங்கள் எல்லாமே வெறிச்சோடி கிடக்கு. அங்கே இருக்கிற ஹோட்டலில் ஒரு ஆள் கூட இல்லை. மக்கள் வீட்டை விட்டு வெளியில் நடமாடவே ரொம்ப பயப்படுறாங்க. அங்கே இருக்கிற நீலம் பள்ளத்தாக்கு டூரிஸ்ட்டுக்கு ரொம்ப ஃபேமஸ். ஆனால் அங்கே இப்போது ஒருத்தர் கூட இல்லாத நிலைமை ஏற்பட்டிருக்கு. இரண்டாவதாக, பாகிஸ்தான் லைன் ஆஃப் கண்ட்ரோல் கிட்ட இருக்கிற 13 மாவட்டங்களில் உணவுகள் 2 மாதங்களுக்கு தேவையான உணவு, அத்தியாவசிய தேவைகளுக்கான பொருட்கள், மருந்து பொருட்கள் அனைத்துமே ரெடியாக வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியா எந்த நேரத்திலும் அந்த பகுதியை தாக்கக்கூடும் அப்படிங்கிற அச்சத்தில் தான் இந்த மாதிரியான அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துட்ருக்காங்க. மூன்றாவதாக, அந்த பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இருக்கிற 1000 பள்ளிகளை உடனடியாக மூட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது தீவிரவாதிகள் கேம்ப் போல் இருக்கிறதுனால எந்த நேரத்திலும் முதல் தாக்குதல் அங்கு நடக்கலாம் அப்படிங்கிறத நினச்சி தான் இந்த மாதிரியான உத்தரவை போட்டிருக்காங்க. நான்காவது பார்த்திங்கன்னா, 11 வயதுக்கு உட்பட்ட பள்ளி குழந்தைகள் அனைவருமே ஒரு முதலுதவி எப்படி செய்வது, விபத்து ஏற்பட்டால் ஸ்ட்ரக்சர் வச்சு எப்படி ஆட்களை எடுத்துகிட்டு போவது, ப்ளஸ் இந்த தீயணைப்பான்களை எப்படி பயன்படுத்துவது போன்ற ஆபத்து கால உதவி பற்றி டீச் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஐந்தாவதாக பார்த்திங்கன்னா, பாகிஸ்தானில் இருக்கிற மற்ற பகுதிகளில் இருக்கிற பள்ளிக்கு செல்லக்கூடிய குழந்தைகள் மிக கவனமாக பள்ளிக்கு சென்று வீடும் திரும்பும் வரை பாதுகாப்பாகவே வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ சிந்து நதி நீரை ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கிறனால அங்கே விவசாயம் பாதிக்கப்பட்டு பாலைவனமாகும் சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. ஏற்கனவே உணவு தட்டுப்பாடு இருக்கும் நிலையில் இப்போ இது மிகப்பெரிய பேரிடியாக இருக்க போகுது. ஆறாவதாக, அத்தியாவசிய மருந்து பொருட்கள் அனைத்துமே இந்தியாவிலிருந்து ஏற்றுமதியாகிற பொருட்கள் தடை செய்யப்பட்டதுனால அங்கே மெடிக்கல் எமர்ஜென்சியும் அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஏழாவது பார்த்திங்கன்னா, இந்தியாவோட தாக்குதலுக்கு அஞ்சி நடுங்கி பாகிஸ்தானோட இராணுவ வீரர்கள், அதிகாரிகள் 250 அதிகாரிகள், 1200 இராணுவ வீரர்கள் அவங்களோட பதவி ராஜினாமா பண்ணியிருக்காங்க. இது எந்த நேரத்திலும் போர் சூழ்ந்தால் அவர்களை தாக்கக்கூடும் அப்படிங்கிற மன பயத்திலேயே இந்த வேலை பார்த்துருக்காங்க. எட்டாவது பார்த்திங்கன்னா, பாகிஸ்தானுக்கான வான்வெளியை இந்தியா க்ளோஸ் பண்ணதுனால பாகிஸ்தானை இப்போது இந்தியா மேலே ட்ராவல் பண்ண முடியாது. ஸ்ரீலங்கா மற்றும் சீனா வழியாக ட்ராவல் பண்ணுறதுனால அவங்களோட பயண நேரம் 5 மணி நேரத்துக்கு மேலாக அதிகமாக எடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்பதாவதாக, பாகிஸ்தானியர்கள் யாரும் 48 மணி நேரத்துக்கு இந்தியாவில் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு உத்தரவு போட்டதுனால நீ மெடிக்கல் அதாவது பெரிய பெரிய மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் வேணும் அப்படின்னா அங்கே பாகிஸ்தானுக்கு அந்தளவுக்கான மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாதனால இந்தியாவுக்கு தான் ட்ரீட்மெண்ட் வந்துட்டு இருந்தாங்க. இனிமேல் ட்ரீட்மெண்ட் இந்தியாவில் பார்க்க முடியாது. அதுபோல் ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் வீசாவில் எடுத்து இங்கே படிக்கவும் முடியாது. 10ஆவதாக, பாகிஸ்தானோட எல்லையில் முப்படைகள் குவிக்கப்பட்டிருக்கு. பாகிஸ்தான் இராணுவ வாகனங்கள் எல்லையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்தியா எந்த நேரத்திலும் தாக்குதல் நடத்தும் என அஞ்சு நடுங்கி அங்கே நிறைய பதுங்கு குழிகளையும் அமைச்சிட்டு இருக்காங்க. இப்படி இந்தியா கத்தியின்றி ரத்தமின்றி ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்தாமல், நேரடியாக குண்டு போடாமல், உள்ளே போய் தாக்காமல் இப்படி ஒரு தரமான சம்பவத்தை பண்ணியிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள்.